Chapter 5, Sum number 4, Revaluation of Assets and Liabilities. Revaluation of Assets and Liabilities ஓட format page number 142ல இருக்கு. அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் பண்ணால் இந்த சம் போட ஈஸியாக இருக்கும். Sum number 4ல Hari, Madhavan and Kesavan are partners sharing the profit and loss in the ratio of 5:3:2. இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து எத்தனை ரேஷியோவில் டிவைட் பண்ணிக்கிறாங்க? 5:2:5:3:2ல டிவைட் பண்ணிக்கிறாங்க. As from the 1st April 2017, Vanmati is admitted to the partnership. New partners. Partnership, the new partner, new profit sharing ratio is decided as 4:3:2:1. நியூ பார்ட்னர் வரும்போது அவங்களோட ஷேரிங் ப்ராஃபிட்டிங் ஷேரிங் எவ்வளோவா இருக்குமா? 4:3:2:1 இருக்குமா? The following adjustment are to be made. First one entry, increasing the value of premises by 60,000. இன்க்ரீஸிங்னா அசஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு ப்ராஃபிட், அதனால லாபம், அதனால இதுக்கு வந்து இன்க்ரீசஸ் ஆகும்போது அதுக்குரிய என்ட்ரியை நம்ம போட போகிறோம். டெப்ரிசியேஷன் ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர்ஸ் அண்டு மிஷினரி, மூணு ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர், மிஷினரி எல்லாமே டெப்ரிசியேட்டட் ஆகுது. டெப்ரிசியேட்டட் ஆகும்போது அசஸ் டிக்ரீசஸ் ஆகும், அதுக்கு ஒரு என்ட்ரியை நம்ம போடணும். ப்ரொவைட் ஃபார் ஆன் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் ₹500. அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் உருவாகும் போது நமக்கு என்னவாயிடும்? லைபிலிட்டிஸு இன்க்ரீசஸ் ஆகும், அதனால அதோட வேல்யூ இங்கே கொண்டு வரணும். ஃபாஸ்டர் ஜேர்னல் என்ட்ரிஸ், ப்ரிப்பேர் த ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்டு. சம் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். பாருங்க, சம் நம்பர் 4ல ஜேர்னல் என்ட்ரிஸ், டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் அண்ட் கிரெடிட். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ப்ரொமிசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு revaluation account, increasing the value of premises recorded ₹60,000. So next entry, revaluation account data to stock account, to furniture account, to machinery account, to outstanding liabilities account. The depreciation is 10,000, revaluation 10,000, stock account 5,000, to furniture account 2,000, to machinery account 2,500, outstanding liabilities is 500. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் revaluation account is 10,000. The narration, depreciation and outstanding liabilities decreasing the value of assets. Decreases ஆகும்போது இந்த என்ட்ரி நம்ம போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு revaluation account ஓப்பன் பண்ணுறோம். revaluation account ஓப்பன் பண்ணும்போது டபுள் சைடு யூஸ் பண்ணணும். டெட்டார் அண்ட் கிரெடிட்டார். டெட்டார் சைடில் எது போடணும்னு பாருங்கள். To stock account 5,000, to furniture account 2,000, to machinery account 2,500, to outstanding liabilities account is 500. இதில் the credit sideல வந்து by promises account is 60,000. இந்த 60,000 credit sideல வருது. debtor sideல இதெல்லாம் ஆட் பண்ணா 5,000, 2,000, 2,500, 500 இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த 60,000ல லெஸ் பண்ணோம்னா 50,000 வருது. இங்கே 60,000 இதெல்லாம் ஆட் பண்ணால் 10,000, சப்ராக்ட் பண்ணால் 50,000 வருது. இது உடனே இந்த 50,000 இஸ் த ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷன். இந்த ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷனை நம்ம 3 பார்ட்னருக்கும் ஷேர் பண்ணணும். ஹரி கேபிட்டல் அக்கௌண்ட்டு, மாதவன் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கேசவன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இது ஹரி கேபிட்டல் அக்கௌண்ட்டு டிவைட் பண்ணால் 25,000 வரும். மாதவன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 15,000. அதுக்கடுத்தது கேசவன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 10,000. அவங்களுக்கு டிவைட் பண்ணால் 50,000 வருது. டோட்டல் 60,000 ரெண்டு சைடு வரும். இந்த ப்ராஃபிட்டுக்கு ஒரு என்ட்ரியை உடனே ஜேர்னல் என்ட்ரி உடனே போடணும். ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடித்தோடனே ப்ராஃபிட்டுக்கு ஒரு என்ட்ரி போடணும். அந்த என்ட்ரி தான் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஹரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு மாதவன் கேபிட்டல் அக்கௌண்ட், டு கேசவன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. நமக்கு ப்ராஃபிட் 50,000 வந்திருக்கு, ரிவாலுவேஷன் ப்ராஃபிட். அதை எழுதிட்டு 3 பார்ட்னருக்கும் டிவைட் பண்ணால் ஹரிஸ் கேபிட்டல் 25,000, மாதவன் கேபிட்டல் 15,000, கேசவன் கேபிட்டல் 10,000. ஜேர்னல் வந்து ப்ராஃபிட் ஆன் ரிவாலுவேஷன் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு. 50,000 ஹரிஸ்க்கு 5/10 டிவைட் பண்ணும்போது 25,000. மாதவனுக்கு 50,000 × 3/10 டிவைட் பண்ணும்போது
15,000. நெக்ஸ்ட் ஒன் கேஷவனுக்கு 50,000 இன்ட்டு 2 டிவைடட் பை 10. இது கால்குலேட் பண்ணால் 10,000 இஸ் அ ஒர்க்கிங்ஸ். இந்த வேல்யூ தான் நம்ம டிவைட் பண்ணி பார்ட்னர்ஸோட கேபிட்டலாக போட்டிருக்கோம். இந்த சம் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.